மீனகுட்டி. ஹாய் மாமா வந்தாச்சு. மீனம்மா. மீனகுட்டி, பள்ளிக்கூடத்துக்கு ரெடி ஆயிட்டியா? ஏன் மாமா இவ்வளவு லேட்? நான் கடலுக்கு மீன் பிடிக்க போனாலும் என் நினைப்பெல்லாம் உன் மேலதான். எங்க பள்ளிக்கூடத்துக்கு நேரம் ஆயிடுமோன்னு முழுசா மீன் பிடிக்காம பாதியிலே ஓடியாந்துட்டேன். அப்படின்னா நான் இன்னைக்கு நிறைய மீனை காப்பாத்திட்டேன். அப்புறம் என்ன? முத்தழகு சாப்பிட்டு போப்பா. ஐயோ, சாப்பிட உட்கார்ந்தா பஸ் போயிடும், பஸ் போனா படிப்பு போயிடும், படிப்பு போனா இந்த அம்மா எப்ப டாக்டர் ஆவறது? என்னக்கா? கட்டின புருஷனோட நினைப்பெல்லாம் சாராய கடையில தான். கூட பிறந்தவரோட நினைப்பெல்லாம் அவர் பெத்த புள்ள மேலதான். ஆண்டவன் இப்படி ஒரு தம்பி எனக்கு கொடுக்கலன்னா என் நிலைமை என்ன ஆயிருக்கும்? அக்கா, அந்த ஆளை பத்தி நீதான் நினைக்கிறிய தவிர அவர் உன்னை பத்தி நினைக்கிறதே இல்லையே. எப்படி தம்பி நினைக்காம இருக்க முடியும்? இன்னைக்கு எங்க கல்யாண நாளாச்சே. அந்த ஆளு என்னை விட்டு பிரிஞ்சு போய் இன்னையோட 3 வருஷம் ஆகுது. என்னடி கல்யாண நாள்? உன்னை கல்யாணம் பண்ண அன்னில இருந்து தர்தனம் பிடிச்சு போயிடுச்சு. கையில துட்டு இல்ல, வருமானம் இல்ல, தண்ணி எடுக்கிறதுக்கு அடுத்தவங்க கிட்ட கேட்க வேண்டியதா இருக்கு. எதுக்கு அடுத்தவங்க கிட்ட போய் கேட்கணும்? முத்தழகு தான் தினம் கடலுக்கு போறால, அவங்க கூட போய் மீன் பிடிச்சு சம்பாதிக்க வேண்டியதானே. மீனா? ஐயோ, மீன்காரம். இந்த மீன்களை பிடிக்கிறது, பண்ணைகளை மேய்க்கிறது, செருப்புகளை தைக்கிறது, இதெல்லாம் நான். முத்தழகு கடலுக்கு போய் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சலதான் நீயும் நானும் நம்ம குழந்தை இன்ன வரைக்கும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். 10 வயசுல கடல்ல இறங்க ஆரம்பிச்ச என் தம்பி கல்யாணத்துக்கு முன்னால என்ன சம்பந்தம், கல்யாணத்துக்கு அப்புறம் என் குடும்பத்தையும் சேர்த்து சமக்கிறான். ஏய்யா, ஒரு நல்ல நாள் விசேஷம் பண்டிகைன்னா இன்ன வரைக்கும் ஒரு புடவை எடுத்து கொடுத்துருப்பியா நீ எனக்கு? இங்க பாரியா, என் தம்பி உனக்கு சேர்த்து துணிமணி எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்கா. இதையும் கட்டிக்கிட்டு போய் வெக்கம் இல்லாம தண்ணி அடிப்போ. நான் பார்க்காத புது புது துணி எப்படி நெருப்புல போட்டு நீ உருப்படியா? என்னடி சொன்ன? அக்கா தம்பி மாமா அடிக்கிறாங்க. நான் இனிமே இருக்க மாட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. அக்கா கூட அந்த வீட்டுல நான் இல்லைன்னாலும் பரவாயில்ல, ஆனா நீங்க இல்லாம இருக்க கூடாது. பிலிம் காட்டுறியா? பிலிம் அடிச்சிரு. என்னடா சமாதானம்? சின்ன பிளட் இந்த வீட்டுல ஒண்ணு இவன் இருக்கணும், போற வழியில தினம் குடிச்சிட்டு வந்து இப்படி பொண்டாட்டி போட்டு அடிக்கிற புருஷனோட வாழறத விட அப்படி ஒரு புருஷனுக்கு இல்லாம இருக்கிறது மேல மரியாதை போற வழியே. அங்கே அங்கே இரு, அங்கே இரு. என்ன அடிச்சது உன்னை கவனிக்க நேரத்தை கவனிச்சுக்கலாம்டா. மாசி, இதுக்கு அண்ணன் தம்பி சேர்ந்து என்ன அடி அடி அடிச்சாங்கடா. இதை கேட்கறதுக்கு யாருமே இல்லையா? ஐயோ, மூக்க ரத்தம் வர அளவுக்கு அடிச்சுட்டாங்கடா. உன் தம்பி இந்த வீட்டுல வரைக்கும் உன் மூஞ்சில முழிக்க மாட்டேன். மாமா பள்ளிக்கூடத்துக்கு லேட் ஆகுது, வாங்க போலாம். நீ போயிட்டு வாப்பா. வாமா.